மாம்சா இன்னைக்கு ஆட்டுக்கறி, அது ஆட்டுக்கறி தலை, காலு, குடலு, டொமக்கு, லிவரு, அதோட மாட்டு மூளை, சரி ஆட்டு மூளை உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கியாந்து நீ செஞ்சு சாப்பிட்டு சரக்கு அடிக்கும். புள்ளைய சேர்த்து தூக்கி வச்சிருந்தா கூட வச்சிருக்க மாட்டான் பழகுது. அதுவே தோ கஷ்டம் வச்சுக்கினே கரம்பர தூக்கி கையில கீழே இறங்காது. அவனை ஏன் கறி கண்ணுக்கே தெரியல காரி வச்சுக்கினே புள்ளி 5 மாதிரி குரங்குட்டி 5 மாதிரி இப்படியே எங்கேயும் போயிட போகுதுன்னு அவனுக்கு அதானே முக்கியம். சரி வா சோறாக்கி சாப்பிட்டு சாப்பிட்டு சைடிஷ் செஞ்சிடலாமா? ஆமாம். ஓய் நான் எங்கே தண்ணி வருதுன்னு சொல்லி வர சொன்னா தண்ணி வரல, ஒன்றும் வரல. வந்து பாரு இதுல எங்க இதுலையா? நல்லா கீழே குனிஞ்சு பாரு. எங்க தண்ணி வரல, உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. எப்படி வருதா? மூஞ்சில் வச்சுட்டா போதுமா? தண்ணி வந்ததே இப்படிதான் தண்ணி வருமா? குனிஞ்சு பார்த்தா தான் வருமா? எப்படி நின்றுதா? கறி கழுவிடலாமா? கழுவிடலாம். தண்ணி கையில் ஆடுறவனும் மூஞ்சில் அடிக்கிறான். தண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஆமா நான் கை விட்ட அள்ளி போட்டுருவா. இந்த ஆட்டுக்கறியா நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சா தான் நல்லா சாப்பிட முடியும். நல்லா வழன்னு போகும் உள்ளே போகும்போது அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். நல்லா தீய போடு. எம்ம நேரமா வெட்டுறா? தண்ணி கொதிக்க போதியா? எல்லாத்தையும் அடி போடியா? என்ன இது பண்ணுக்கிறா? ஏதோ முட்டை கிட்ட வாங்கின்னு வர வேண்டியதாயா? இது எப்போ ரெடி ஆகுது? நம்ம எப்போ சரக்கு போகிறது? முட்டை தான் வாங்கி வந்தால் அப்படி சைடிஸ் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா அடுப்பு கலன்னு எரிஞ்சு போகுது. சோறு வச்சல சோறு வச்சோமா? நான் எப்படி கேமராவில் இப்போ தான் அடுப்பு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். ஏன் இந்த மாதிரி காட்டி கொடுக்குறேன் சொல்கிறேன் மச்சான். நான் மட்டும் பொய்யா சொல்கிறேன்? பொய்ய கையில் கட்டின அலையிற மச்சான். பொய் என் கையில் கட்டின அலையிற. வீடியோ எடிட்டிங்லாம் அப்படி தான் இருக்கும். நீ எதாவது உண்மை சொல்லணுமோ சொல்லாத. சரிண்ணா? சுத்தமான பாமாயில் அப்புறம்ண்ணா டைலாக் மாற்ற மாட்டேதானா? அது என்ன நம்ம டைலாக்கு மாற்றது கிடையாது. அதே போவா கட்சி வரைக்கும் பாமாயிலே ஊற்றிருந்தா எப்போ தான் நம்ம கார் வாங்கத்தியா? நம்ம ஊற்றினாலே வாங்கிடலாம். அட போயா, நமக்கு பின்னாடி சேனல் ஆரம்பிச்சவங்களாம் காமாயில் வாங்கிட்டாங்க. கார் வாங்கிட்டாங்க. பாமாயில் தான் நம்ம வாங்கணுவா? எவனோ ஏதோ போடுறாங்க, அதெல்லாம் நம்புறாங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, தின்னுப்புட்டு நல்லா இருக்குதுன்றாங்க, கொளுத்தி போடுறாங்க. திடீர்னு பார்த்தா கடை வச்சிட்டான்றான், திடீர்னு பார்த்தா கார் வாங்கிட்டான்றான். நாம் இன்னும் 2 வருஷமாக போட்டுருக்குறோம். இன்னும் வானல் காஞ்சதுக்கப்புறம் பாமாயிலே ஊற்றினுக்குறான். எப்போ தான் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய்க்கு போகுது. இன்னும் எண்ணெய் வாங்கவே காசு வரல. நம்ம பாமாயிலே ஊற்றுவோம், அதான் நமக்கு நல்லது. என்னவோ போ, நீ சொல்லுங்கிறேன். நாளைக்கு மாற்றம் வரணும். மாற்றம் என்னைக்கு வரும்னு நானும் பார்க்குறேன். சரிண்ணா? கடாய் காஞ்சித்தேன் ஊற்று பாமாயில். அப்புறம் எண்ணெய் ஏற்று ஊற்று எப்பவும் போல் பாமாயிலே. யூடியூப்பா நானும் பார்த்து தாண்டாக்குறேன். என் வீடியோவுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் 20,000 பேர் கூட பார்க்க மாட்டான். நீ எனக்கு உன் மேலே தான் சந்தேகம். நீ ஏதோ பண்ணுற பொழுது இது மேலே பேசுனா கடாய் ஓட்டம் வந்துடும். நான் அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு வந்து பேசுகிறேன். வெட்டி வச்ச வெங்காயம். ஐயோ மாமா, ஒன்றும் இல்லையா, ஒரு வெங்காயம் முழுசாக போட்டான். வெட்டி தான் வச்சேன், என்னையும் மீறி வந்துட்டுக்குது. என்ன நல்லா கிண்டியா? ஏற்கனவே ஒன்றும் ஓட மாட்டேது வீடியோ. அந்த யூடியூப்காரன்ட்டு சொல்லி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ண சொல்லியா? சாகர முறை எவ்வளோ வருது? 50,000 வருதா, 1 லட்சம் வருதான்னு கேட்குறான். நீ கிண்டுற ஸ்டைலில் வரத்தே ஆகலாம். காசு வருதான்னு கேட்குறேன். இல்லை தவிர 5 பைசா வரல. யூடியூப்கார் காசு செய்யுங்க பார். என்னப்பா நீங்கள் வாங்குற காசு சரக்கு அடிக்கவும் சைடிஸுக்குமே சரியாக போகுது. மற்ற வேலைக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதையா? மக்கள் சப்போர்ட்லாம் இருக்குது, ஓன் சப்போர்ட் தான் இல்லை. ஏதோ பார்த்து பண்ணு. அப்போ தான் நாங்களும் வெளியூர்லாம் போக முடியும். எத்தனை நாளைக்கு தான் வெளிநாட்டில் இருக்கிறவன்ட்ட ஃபோன்லேயே பேசிக்கிது. நாங்களாம் ஃபோன் பண்ணி வாங்கன்றாங்க. பாஸ்போர்ட்டே இல்லை, அப்புறம் நாங்கள் எங்கே போத்தியா? பாஸ்போர்ட் எடுக்க கூட சென்னைக்கு போக காசு கிடையாது. நீ ஏதோ பார்த்து செஞ்சினாக்கா அடுத்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் வீடியோ போடுவோம். நிறையா நீ காசு பார்க்கலாம். நிறையா ஒரு ஊர் விடாமல் ஒரு நாள் விடாமல் சுற்றிடுவோம். அனல் தாங்க முடியல, அதான் அண்ணன் வந்துட்டான். கிட்டியா அடுப்பு ஊதியா? அடுப்பு வந்து போச்சு பாரு. எட்டு வச்சு தகையிலே போடியா? அவன் என்னென்னமோ பண்ணுறான். கட்ட கரும்பு தீந்துட்டு நல்லா இருக்குதுன்றான். நான் உண்மையை சொல்கிறேன், நீ செய்யறது நல்லா தான் இல்லை. ஆனால் நான் உண்மை சொல்லிடுறேன் சில சமயம். ஆனால் என்ன பண்ணுறதுயா? ஒன்றும் ஓட மாட்டுதியா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் பார்க்குற முறை என்ன சொல்லலாம்,
தலா ஒன்ன மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது தலா. நீ செம ஹாப்பியா இருக்கிற, பணக்காரன் கூட அப்படி பிச்சைக்காரன் நான் அம்மா ஆசைப்படுறேன், எனக்கு நல்லா தெரியும். ஆகிறோம் பூரா ஜாலியாக இருக்கிறேன்றாங்க. நான் பரகாசம் அவங்களுக்கு தெரியுமா, சொல்லதான் முடியுமா? கேட்டா எம்மா ஜாலியாக இருக்கிறா, உன் கூட ஒரு நாள் வாழணும், வாழ்ந்தா ஒன்ன மாதிரி வாழணும். நானே பிச்சை எடுத்துக்கிறேன், வாழ்ந்தா ஒரு நாள் வாழணுமா? அது ஒன்றும் பேச்சு மசூர் ஒன்றும் குச்சல் கிடையாது. கிண்டு ஏன் அனுபவியா யாரா நெருப்பு வைக்க மாட்டேன், ஒன்றும் வைக்க மாட்டேன். எம்மா தந்தா அவனும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதா. எடிட் பண்ணுறவனுக்கு வேறு காசு எக்ஸ்ட்ரா போயிடுக்குது. சரக்கு செலவு விட இது அதிகமாக போகுது. இஞ்சி போட்டு பேச போட. ஆமாம் ஆமாம், மிக்சில் அரைங்களா, கையில் தான் அரைச்சா? கையில் அரைச்சா போய் சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டை ஒரு அம்மி காமிங்களா பார்க்கலாம். ஒரே ஒரு லைவ் டே கோம் டூர் போடுங்களா? நறுக்குன தக்காளி ஏற்கனவே போட்ட பழகுதா? ஏய் அடி பிடிக்க போறா, நல்லா கிண்டுறா. நல்லா கிண்டி நான் ஓண்டு காண்டியாகுது. மாமா அது இருக்குது வர. நான் அடுத்த வாரியம் நீ ஆப்பாங்க குச்சி எல்லாம் காசு வச்சியா? இல்லையா? அப்புறம் கண்டியா கேட்குறா? ஐயோ போட்டு சும்மா அவன் வாங்கும்போது 600 விற்றது 200 அது கம்முனு யாரா கேட்டாக்கா கொட்டாண்டு வச்சு அவனை தூக்கி போட்டு அனுப்பிச்சு. அதே மட்டமான சரக்கு வாங்க நான். இந்தா நீ ரவுண்டு கிண்டு. என்ன சின்ன காண்டு எனக்கு அனல் வீசுது. பாருங்களா இப்போ தயாரிச்சு அவுச்சு வச்ச கறியெல்லாம் அப்படி தான் போட்டு கேட்டா மசாலா போடு. ஏய் போடு போடு மசாலாவை போடு. எம்மா எனக்கு இன்னைக்கு கிடக்குச்சு கையால் அரைச்ச மசாலா. இது கையில் ஆச்சியா? அவன் கவரில் பிரித்து வச்சான், கையில் அரைச்சான்ற. அதுவும் காட்டு தான் விடு. அவன் அம்மியில் வைக்கிறான், இப்படி நச்சுக்கிறான், டக்குன்னு பார்த்தா அரைச்சிட்டான்னு காமிக்கிறான். எடிட்டிங்கில் போயிடுச்சு. அதே மாதிரி தான். ஆமாம், கையில் அரைச்ச மசாலா எடிட்டிங்கில் எடுத்துரு. நீ மொல்ல மாதிரித்தனம் பண்ணுறா தான் வீடியோ ஓடும். உண்மையை சொன்னால் ஓடாது. அது வரணும் தெரியுமா? என்னது? விரால் மீன் வீடியோ. ஆமாம் அட போடா, இப்படிதான் போன வாரம் வந்தேன். ஏன் இங்கே வந்து மீனை வாங்கிட்டு வந்துட்டா, குட்டில பிடிச்சி விட்டு இறக்கிற மாதிரி இறச்சியா மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு நாங்கள் அந்த ஏரியில பிடிச்சோம். அந்த ஏரி வத்தி போய் 5 வருஷம் ஆகுது. அதுல தண்ணியை பாய்ச்சிட்டு நான் இடையில ஏரியில பிடிச்சான்றேன். ஒன்னா வீடியோ 1 மில்லியன். இதுல ட்ரோன் ஷாட் வேற. பணம் மரத்து மேல இருந்தெல்லாம் வருது. நான் 1000 வாட்டி சொன்னேன் அவங்ககிட்ட, அந்த கேமரா வாங்கடான்னு. சரக்கே காசு இல்லை, கேமரா எங்கடா போத்துன்றான். மைக்கு வாங்கல, பிச்சைக்கார சேனல். இந்த மாதிரிலாம் என்ன வெறுப்பேற்ற, நான் படம் உண்மையை சொல்றோம். அப்புறம் போதுண்டா மாமா சூப்பர். அப்படியே தூக்க இலையில போட்டு சாத்துவோம். புடியா அதெல்லாம் சுடாது. புடியா டேய் மாமா இலை போடுறான். எனக்கு வர பசி எடுத்து தண்ணி பசங்க வந்தேன். தலைவர் உட்காந்துக்கிறாரு. போன இலை போன இலை. டேய் மாமாவா, நான் உன்னை டேய் சொல்லுவேன், என்ன வேணா சொல்லுவேன். நீ அதெல்லாம் கேட்கவே கூடாது. இலையை பார்த்துல என்ன இம்மா பெருசாகிற எப்பா? அந்த அளவுக்கு சாப்பிடணும், அதுதான் மேட்ரு. என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து மட்டன் தலைக்கறி குழம்பு, ஐயோ ஈரல் கிரேவி, ஆட்டுக்கால் பாயா, ஐயோ மூளை வறுவல், அது போக ஆட்டுக்கால் ரசம். சரி ரைட்டு ஓகே விடு, அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு வெல்த் வாங்குறோம், சாப்பிட்றோம். மாமா சும்மா மழைக்காரல் மாதிரி தண்ணி தெளிய. அதேதான். போட்டு 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 போடு மச்சான். சாப்பாடு உனக்கு போகிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. சாப்பாடு உடனே போடுவோம் மச்சான். வச்சுக்க மாதிரியா? சோறு போதுமா? போதும். ஆமா, மொத்தமே 1/2 கிலோ தான் வடிப்பானுங்க. எவனா வந்தா சோறு போட மாட்டாங்க, கேட்டா காசு இல்லைன்னு வாங்க. எவனா போறான் பூச்சா எவனா வந்தா அதை ஒண்ணு மாதிரி போட்டு என்னையே வந்து சோறு சாப்பிடுவான்றீங்களா? எப்படியா சாப்பிட வேணான்னு சொல்ல, வரவனுக்கு ஆளுக்கு காக்கா சோறு மாதிரி ரவர. மாமா சோறு போட்ட கோயம்பு ஊத்து. எனக்கு ஆட்டுக்கால் பாயா ஊத்து. எனக்கு வேற பசிக்குது ரவை, ஏதாவது போடுங்க. நம்மளுக்கு முதல் ஊத்தியா விருந்தாடி அவரு. எனக்கு வேற போடு 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 போடு. அப்படி போடு, நெல்லியா போடு. பசிக்குது, நான் சாப்பிட்டேன். போடு. எனக்கு பாசனம் ஆட்டுக்கால் பாயவும் அந்த மூளையும் போடு. பிடித்தா போடு. மூளையே இல்லாத மூளைக்கறியா? ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் கிரேவி, ஐயோ ஈரல் கிரேவி, ஆட்டு மூளை, ஆட்டுக்கறி, தலைக்கறி குழம்பு, எல்லாம் சூப்பர். வெளியேற்று எல்லாம் சாப்பிட போகிறோம்.
டைலாக்லாம் கரெக்டாக பேசுனா எல்லாம் முடிச்சு அந்த ஆட்டுக்கால் பாயானே அது மட்டும் காணோம். அது அதுலேருந்து உனக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியும். மேலே எடுத்தா குழம்பு, அடியில் எடுத்தா ரசம், அதுக்கு அடியில் எடுத்தா கூட்டுன்ற கதையா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்பு வச்சிட்டோம். இப்போ உங்கள் மாமா வந்து நம்ம தண்ணியாக வச்சுக்கிறாரு. மாமா வந்து கொலாபரேஷனில் செய்வார், நாம் புரிஞ்சு சாப்பிட்டுக்கணும். புரியுதா? ஏம்மா சோறு நல்லா இருக்குது, சாப்பிட போகிறோம், பசி எடுக்குது, எம்மா நேரம் தான் நடிக்கிறது. உண்மையை பேசிடுவோம். எனக்கு தான் பசி எடுக்குது. சாப்பிடு. எங்கே ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியும்? சாப்பிட்றது பூரா ரேஷன் அரிசி. என்ன சொல்கிறேன்? ஆமாம், கம்பெனி அம்மா லாஸ்ட்டில் போயினுக்குது. எதா இருந்தால் பரவாயில்லப்பா, சோறு தான் முக்கியம். சோறு முக்கியம். நம்ம வீடியோக்கு வாங்க, வரும்போது சரக்கோட வாங்க. அரிசி கூட எப்படியா சமாளிச்சிடலாம், சரக்கு செலவு சமாளிக்கவே முடியல. சரக்குலாம் பிடிக்காதீங்கப்பா. வரேன்றாங்க, பூரா பேர் சும்மா வந்துடுறாங்க. சரக்கு ஊற்றி சமாளிக்க முடியல ராசா. சரக்கோட வாங்க, சாப்பிட்டு போங்க. சரக்குலாம் குடிக்கூடாதுப்பா, அந்த நல்ல பழத்தெல்லாம் கற்றுக்கூடாதுப்பா. இந்த மாதிரி சோறாகி நான் ஜம்முன்னு சாப்பிடணும். வீடியோ ஓட மாட்டேது. ஏன் ஓட மாட்டேன்? அதெல்லாம் சரக்கு காமிச்சாதான் ஓடுது. எத்தனை நாளைக்கு தான் ரேஷன் ஸ்டோரே சாப்பிடுது, கேட்டா யூடியூப் போடுறாங்க. நல்லா நல்லி எலும்புப்பா. அடாடாடாடா பத்தியா இன்னைக்கு பாரு, எப்பா வீட்டில் சாம்பார் தான் வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி நடிக்கிறோன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிற பத்தியா நீ? நான் இல்லை தலைவரா, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தாலா, நீங்கள் வேற இங்கே இருந்தீங்களா? இங்கப்பா நான் வர வேலைன்ட்டேன் இன்னைக்கு. இங்கே நல்லா நெல்லி எலும்புடா. எப்பா இன்னைக்கு வீட்டில் போனா ஐயா என் வீட்டில் போனா டைவர்ஸ் எதுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணோம். என்னன்னா பரவாயில்ல, ரேஷன் எடுத்து தின்னுக்குறோம். அது வந்து நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. அடிக்கடி நீ கூப்பிடுங்க தலைவரா. இந்த மாதிரி கறி சோறுனா என் பொண்டாட்டி சாம்பார் வைக்கிற பாரு. இன்னைக்கு போகவே இல்லை, அதனால தான் கொள்ளு தண்ணி பசி இங்கே பார்த்துக்கிறேன். இந்த கறி சோறு சாப்பிட்டேன். சாம்பார் சோறுக்கே எனக்கு பிடிக்கல, நாளைக்கு கஞ்சி தண்ணி தான். ஐயோ அடுத்த கல்யாணம் கன்ஃபார்ம். எனக்கு வேணவே வேணாம் சாம்பார். அது சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியலாம், அது காம்பினேஷனாக இருக்கும். கொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். வேணாம், எனக்கு கறி சோறு தான் முக்கியம். எனக்கு கறி சோறு தான் போன போகுது. எனக்குள்கிட்ட தான் பேசுவான். எங்குதா? ஏய், ஐயோ குச்சி பாத்துல பூரா பிகர் இவரு கூட தான் இருக்குது. இதுல வர பிரான்ஸுக்கு வர போயிட்டாரு அவரு. உனக்கு தெரியாது பழகுது. உனக்கு தெரியுமா தெரியாதா? குச்சி பாத்துல 10 பிகர் இருக்குது இவருக்கு. நீ சொல்றது உள்ளூர் மேட்டர், லோக்கல் நியூஸ். நான் சொல்றது இன்டர்நேஷனல் மேட்ச். 10 பிகர் இல்ல, நம்ம 10 ஃபேன்ஸ் இருக்கிறான்னு சொல்லு. அது 10 பிகர் இல்ல, 10 வீடியோ சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. 10 ஃபேன்ஸ் சொல்றா. சொல்லுது வீடியோ சூப்பரா இருக்குதுன்னு சொன்னவங்க தான் பார்த்தேன். நீயே சூப்பரா இருக்குன்னு சொன்னது பிராண்ட் மேட்டர் தான். ஐயோ நம்ம ஊர்ல எங்க பாரா, இவர் வந்து மாஸ்டர் நானும் வரவா பூரா பொம்மைடி இவர்கிட்ட தான் வந்து நிக்குது. அஜய்யா நீ வெங்கட் பிரபு ரேஞ்சில் இருக்கிறா, நான் ஜேம்ஸ் கேமரூன் ரேஞ்சில் இருக்கிறேன். புரியுதா? நாம வந்து கண்ட விட்டு கண்ட ஏவகனை விட்டு ஏவு தட்டாங்க. சிங்க டைலாக் வெளியூர் பிகர்லாம் வேஸ்ட்டுப்பா. உள்ளூர் பிகர் இவரு கியூர் நிக்குதா. வெளியூர் எங்க? நான் வெளிநாடு சொல்லணுங்கிறேன். வெளியூர். ஐயோ இவரு உள்ளூர்ல வந்து மாமா வந்து கூப்பிடுது. மாமா கேளு உங்க மாமனை. அப்ப நீ இன்டர்நேஷனல் ஐட்டமா? அதை கேளு உங்க மாமனை. ஐட்டம் இல்லை மச்சான், நான் நல்ல ஒரு இந்த கதை கேளு. நல்ல ஒரு டைன், நான் ஒரு டைனரா எப்படியா ஒரு காமெடி பேசுறேன். ட்ரைனர் இல்ல, ட்ரைனர். ட்ரைனர் இல்லையா, என்டர்டெய்னர். நானும் நிக்கிறேன், அவனும் நிக்கிறேன்பா. வந்து இவர்கிட்ட தான் வந்து பேசுது, என்கிட்ட வந்து பேசுது. சரி வர தெரிய சொல்லிட்டா, நான் ஒரு என்டர்டெய்னர். இப்போ என்டர்டெய்னர் என்டர்டெய்னர். நாங்களும் என்ன பண்ணுறோம்? எங்களுக்கு யாரும் போன் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிறேன். அது நான் சொல்லிடுறேன். டெய்லி தான் சொல்கிறேன், எனக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு சாப்பாடு தலை கறி, ஆட்டு குடல், போட்டி. இன்னைக்கு சாப்பாடு நல்லாவே இருந்தது. ஆனால் வந்து மச்சான் சொல்லுவான், சொல்லுவான் சாப்பாடு நல்லா இல்லை மாமான்னு சொல்லுவான். அதான் மச்சான் சூப்பராக இருக்குது இன்னைக்கு. அதை சொல்ல மாட்டேன்னா ஏதோ சாம்பார் சொல்றது தப்பிச்சுனா எப்போ நானே. நம்ம மட்டன் கறி கிரேவி, அதோட ஆட்டுக்கால் பயம், சிக்கன் கிரேவி, தலைக்கறி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு செம சாத்த போறோம். நம்ம விஐபிக்கு இது நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் சாப்பிட போல மேம். சாப்பிட்றேன். நீ நான் தப்பு நீ சாப்பிடு. ஐயோ மாமனை பார்க்க மாமனை தப்பா போச்சு.
இன்னைக்கு அதுக்கு தான் நான் என்ன பக்கத்துல பேசுற ஒண்ணுமே புரியல. ஐயோ மாமனை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தா உங்கள் மாமா வாயில் வச்சிருப்பேன். இன்னும் என் வாயில் வச்சுட்டேன். நான் மாமான்னு நினைச்சுதான் உனக்கு கூட்டிட்டேன். நீ உனக்கு ஒரு ரூபா அது வேணாம். வேணாமா? சரி நாம ஒரு ரூபா சாப்பிடு. சாப்பிட்டு சும்மாலாம் சொல்லக்கூடாது. நான் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது. இப்படி சொல்லி நிறைய நாள் போய் சொல்லிக்கிறேன். ஆனால் எங்களே தெரியுமே. ஆனா மாமா வச்ச குழம்பு இன்னைக்கு நல்லா இருக்குது. அதனால தான் என் வாயில் வச்சா எலிக்கு இஷ்டம் போல நீ. பாத்தியா? அதான் சொல்றேன். ஏன்னா என்னைக்கே இலையில சோறு காலி ஆகி பாத்துக்கிறீங்களா? இன்னைக்கு காலி ஆயிடுது பாருங்க. ஏன்னா சோறு நல்லா இருந்தா காலி ஆயிடும். சோறு இலையில காலி ஆகணும்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆனா நாங்க மட்டும் என்ன சொல்லுவோம், நல்லா இருக்குது மாமா அப்படிதான். ஏன்னா அடுத்த வீடியோல இருந்து அவன் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டான். இன்னைக்கு சோறு நல்லா இருக்குதா வீடியோ முடிச்சுக்கிறோன். அதுதான் மாமா எலும்பு நான் அச்சுக்கலாம் படுத்தல, உண்மையா சொன்னேன். அப்புறம் தான் பண்ணிட்டு அப்புறம் தான் ஓ